இந்த தக்காளி தொக்கு மட்டும் எத்தனை தடவை செஞ்சாலும் சலிக்கவே சலிக்காது. ஆளுக்கு சும்மா 5, 6 சப்பாத்தின்னு அடுக்கிடுவாங்க. ஒரு சூப்பரான கேரட் தக்காளி தொக்கு பார்த்துடலாங்களா? ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் வரமிளகாய் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு பழுத்த 4 தக்காளி, 2 கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இது கூட ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கேரட் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும். 3 வேளைக்கு 3 விதமாக எண்ணெய் குழம்பு வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். கூடவே இந்த கடாய் சோறும் சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.